Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Things in the past, things yet unseen, wishes and dreams that are yet to come true. All of my hopes and all of my plans, my heart and my hands, all lifted to you. Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாயா 35 அதிகாரம் 2 வசனம். 2 வசனத்தின் முதல் பகுதியை நேற்று பார்த்தோம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் அப்படின்னு பார்த்தோம். அது அப்படின்னா எதுன்னு பார்த்தா வனாந்தரமான அந்த இடம், கடுவெளியான அந்த வாழ்க்கை, வனாந்தரமான அந்த வாழ்க்கை மிகுதியாக செழித்து, செழிப்பு, பூரிப்பு, ஆனந்த களிப்பு 3 அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எந்த நாளில் கூட அதே அந்த வனாந்தரமான அந்த வாழ்க்கைக்கு, அந்த கடுவெளியான அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, லீபனோனின் மகிமையை கொடுக்கங்காரு. கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அப்படிங்க. லீபனோனின் மகிமை அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லீபனோன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா லீபனோன் என்பது ஒரு செழிப்பான ஒரு இடம். லீபனோனை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னா, 1 ராஜாக்களில் சாலமன் ராஜா, 2 ராஜாக்களில் சாலமன் ராஜாவினுடைய அரண்மனைக்கு தேவையானது எல்லாம் லீபனோனின் கேதுருவை தான் அங்கே வருது அவருக்கு. லீபனோன் அப்படின்னு சொன்னாலே உறுதியான மரங்கள் நிறைந்த பகுதி, கேதுரு மரங்கள் அங்கே தான் இருக்குது. அது மகிமையாக இருக்கிறது. அந்த லீபனோனின் மகிமையை உனக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாலமன் ராஜா ஒரு பெரிய மாளிகை கட்டுதாரு. அந்த மாளிகைக்கு பேர் லீபனோன் வனம் அப்படின்னு பேர் வைக்காரு. ஆனால் எந்த அளவுக்கு அந்த லீபனோன் ஒரு செழிப்பான, ஒரு உறுதியான, ஒரு மகிமையான இடமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த லீபனோனுடைய மகிமையே நான் உனக்கு தாரேன் அப்படிங்கிறாரு. யாருக்கு? நமக்கு தான். வனாந்தரமான நமக்கு, கடுவெளியான நம்முடைய வாழ்க்கைக்கு லீபனோனின் மகிமையை நான் தருவேன் அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக கர்மேல் சாரோன் என்பவர்கள் அலங்காரம் அதையும் தருவேங்காரு. கர்மேல் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா, கர்மேல்னாலே எலியா தீர்க்கதரிசியினுடைய காரியம் தான் நினைவுக்கிறது. எலியா தீர்க்கதரிசி பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடுதல் 7000 பேர் எனக்காக மீதியாக வச்சுருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார்ல. அந்த கர்மேல் பர்வதத்தில் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று அங்கே கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தவர் அந்த கர்மேல் பர்வதத்தில் தான். அப்படின்னா அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த கர்மேல் கர்த்தரை உயர்த்தும் இடமாக இருக்குது. அதனுடைய அலங்காரத்தையும் நான் உனக்கு தருவேன். சாரோன் அப்படின்னாலே சாரோனின் ரோஜா அப்படின்னு சொல்லப்படுது. ரோஜாக்கள் நிறைந்த பகுதி தான் சாரோன். சாரோனின் ரோஜாவே அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்வாங்க, சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இந்த சாரோன் அப்படின்னாலே அது ஒரு ரோஜாக்கள் நிறைந்த ஒரு பகுதி, அலங்காரமான ஒரு பகுதி. இந்த கர்மேல் சாரோன் என்பவர்கள் அலங்காரத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். வனாந்தரமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை, வறண்ட நிலமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை, கடுவெளியாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை அவர் மகிழச் செய்கிறாரு, கழிக்க செய்கிறாரு, செழிக்க செய்கிறாரு, பூரிக்க செய்கிறாரு, ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இப்போ அடுத்தால லீபனோனின் மகிமையை நமக்கு தரேங்காரு. கர்மேல் சாரோன் என்பவர்கள் அலங்காரத்தையும் உங்களுக்கு தரேன் அப்படிங்காரு. இப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அதுதான் இது நமக்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டார், நாமும் அவரை பிடித்து கொண்டோம். அதனால தான் இந்த செழிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தாராரு. நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம். அப்பா
உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா மகிமைக்காகவும் அலங்காரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம துதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. வெடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. வெடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த லீபனோனின் மகிமைக்காகவும் கர்மேல் சாரன் அலங்காரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்.